இடகுடமா யாரோ விழுந்து கிடக்குறாங்க ராசாத்தி. வாங்க மாமா போய் பாப்போம். இந்த மாதிரி தான் யாராவது குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாங்க. மாமா வாங்க மாமா, என்ன ஏதுன்னு போய் பாப்போம். சரி. பார்க்க நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாதிரி இருக்காரு. ஆமா மாமா, இது பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். ரசதி, எது வருதாலும் அப்புறம் பேசிக்கலாம். உயிர் இருக்கு, நீ போய் கார் கதவை தர. முதல்ல ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போலாம். மாமா போன் வேற இங்க இருக்கு. சரி சரி, எடுத்துக்க. போய் உட்காரு. டேய், நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஒருத்தர் உங்களால சமாளிக்க முடியாது, ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் தூக்கிட்டு வர முடியல இல்ல உங்களால? இல்ல நீங்களா எதுக்குடா இருக்கீங்க? நான் என்ன சொன்னேன்? முத்தரச மாமாவை எப்படியாவது உயிரோட கொண்டு வாங்கன்னு சொன்னல. நீங்க என்னடா கத்தில குத்தணும் காணாம போயிட்டாருன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க? மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். ஏய், எதுவுமே கேட்க ரெடியா இல்லனா? முத்தரச மாமாவை நேர்ல இங்க வர வைக்கணும். அவர்கிட்ட நான் நினைக்கிற காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக தான் அவரோட குழந்தையவே கடத்தணும். ஆனா இப்போ மொத்தமா வேஸ்ட் ஆயிடுச்சு. உள்ளூர் ஆளுங்க கிட்ட இவ்ளோ பெரிய வேலையை ஒப்படைச்சா சரியா செய்ய மாட்டாங்கன்னு எங்க பெரியப்பா சொன்னாரு. அதுக்காக தான் இவ்ளோ தூரம் தள்ளி இருக்கிற திருக்கல் குன்றத்துக்கு தேடி வந்து உங்ககிட்ட நாங்க உதவி கேட்டோம். ஆனா நீங்க பயங்கர சொதப்பல். பெரியப்பா என்னவோ சொன்னீங்களே, இப்ப என்ன பண்றது? ஏய், என்னப்பா நீங்க இப்படி சொதப்பிட்டீங்களே? சார், உங்களுக்கு தெரியாதா சார்? நாங்க மட்டும் எதிர்த்து அவரை கத்தியில குத்தலன்னா அவர் கையாலே எங்களை அடிச்சு கொண்டிருப்பார் சார். அவ்வளவு வெறியோட வந்து எங்களை அடிச்சாரு சார். நாங்க என்ன சார் பண்ண முடியும்? அதெல்லாம் சரிப்பா, இப்ப என்ன பண்றது? சார், நாங்களும் ஒரு உயிரோட எப்படியாவது தூக்கிட்டு வரதான் சார் பிளான் பண்ணோம். ஆனா ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு சார். சரி சரி, இந்த கதையெல்லாம் வேண்டாம். இப்போ மாமா எங்க இருக்காரு அது நமக்கு தெரியணும் உடனே. மேடம், போலீஸ் சைரன் சத்தம் கேட்ட உடனே நாங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டோம் மேடம். போலீஸ் ஜீப் போனதும் அங்க போய் பார்த்தோம் மேடம். ஆனா அவர் அங்க இல்ல, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். போலீஸ் தான் தூக்கிட்டு போனாங்களான்னு தெரியல மேடம். பெரியப்பா, என்னம்மா உங்களுக்கு இப்ப என்ன தோணுது? சுத்து வட்டார ஹாஸ்பிட்டல்ல தேடி பார்க்கலாம்னு தோணுதுமா. கரெக்ட். கத்தி குத்து பட்டதுனால உடனடியா அவரை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் கொண்டு போய் சேர்த்திருக்கணும். கண்டிப்பா திருக்கழுக்குன்றத்தை சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அவர் இருக்கணும். உடனே போய் இங்க இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணுங்க. ஒரு இடம் கூட விடக்கூடாது. சரிங்க மேடம். நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தேவை என் முத்தரச மாமா என் முன்னாடி இருக்கணும். சரிங்க மேடம். போங்க, கிளம்புங்க. என்ன பெரியப்பா அது? இப்படி ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு. நான் கட்டி வச்சிருந்த மிகப்பெரிய கோட்டை சீட்டு கட்டு மாளிகை மாதிரி அப்படியே சரிஞ்சிடுச்சு பெரியப்பா. சரிம்மா, டென்ஷன் ஆகாத. இப்பதான் கரெக்டா ஒரு வழி காமிச்சிட்டல. நிச்சயமா அவனுங்க முத்தரசனோட தான் வருவானுங்க. வரணும் வரணும், வந்தே ஆகணும். என் பழிய நான் தீக்கணும் பெரியப்பா, தீத்தே தீரணும்.
நிறுத்துங்க டாக்டர் டாக்டர். ரோட்ல மயங்கி கிடந்தாரு யாரு என்னன்னு தெரியல பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் என்னன்னு ஆ பாருங்க நான் என்னன்னு பார்க்குறேன். என்னங்க இது கத்தி குத்து கேஸ் மாதிரி இருக்கு? உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க பேஷண்ட் அட்மிட் பண்ண முடியும். கம்ப்ளைண்ட் இல்லாம எங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே முடியாது. ஏகப்பட்ட பிரச்சனை வரும். டாக்டர் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் திருக்கழுக்குன்றம் சேர்மன் டாக்டர். டாக்டர் அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நாங்க வரதுக்கு முன்னாடியே கத்தி குத்துப்பட்டு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல. போலீஸ் கேஸ்னு எது வந்தாலும் சரி நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் டாக்டர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்களேன். நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. ஓகே மேடம். நான் பேஷண்ட் உள்ள கொண்டு வாங்க. Okay, doctor. சீக்கிரம் கூட்டு வாங்க. ஓகே டாக்டர். பார்த்து ஹலோ நான் திருக்கழுக்குன்றம் சேர்மன் ராசாத்தி பேசுறேன். ரசதி இவர் யார் என்னன்னு தெரியல உடனே உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லணும்ல என்ன மாமா பண்றது அவரோட ஃபோன் இருக்கு. இதுல இருந்து ஃபோன் பண்ணி பாருங்களேன். போன் லாக்ல இருக்கு என்ன மாமா பண்றது? அவர் கண் முழிச்சாதான் எது இருந்தாலும் தெரியும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அவர் நம்பருக்கு ஏதாவது போன் வரலாம்ல. சரி கடவுள் புண்ணியத்துல ஃபோன் வரும்னு வேண்டிக்கலாம். ஏன் மாமா இப்படியெல்லாம் நம்ம ஊருக்குள்ளேயே நடக்குது? இப்படி இல்லாம அநியாயம் பண்ணுவாங்க? அநியாயம் எல்லா ஊர்லயும் தான் நடக்குது. நம்ம ஊர்ல நடக்காம இருக்க விதிவிலக்கா என்ன? மாமா இந்த போனை செல்போன் கடையில கொடுத்து லாக் எடுக்க சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா இப்ப வரைக்கும் போனும் பண்ண முடியல, எந்த காலும் வரல. பதட்டப்படாத ராசத்தி. முதல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நல்ல செய்தி வரட்டும். அதுக்கப்புறம் அவர்கிட்டயே கேட்டு ஃபோன் பண்ணி பத்திரமா அவர் வீட்டில் ஒப்படைக்கலாம். நாமளே கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டு வந்துடலாம். இப்ப அவள நான் எங்கன்னு போய் தேடி பாக்குறதுன்னு சொல்லுங்க. முத்து மாமா போன் வேற நாட் ரீச்சபிள்ல இருக்கு. யாராவது கிட்ட டீச்சர் நம்பர் இருக்கா? இருக்கு. ஃபோன் பண்ணி அண்ணி நான் இதோ கால் பண்றேன். ஹலோ. ஹலோ மிஸ், நான் ருத்ராவோட சித்தப்பா பேசுறேன் மிஸ். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல மிஸ், டியூஷன் எத்தனை மணிக்கு முடிஞ்சது? குழந்தை என்ன வீட்டுக்கு வரல? இல்லையே, டியூஷன் 1 ஹவருக்கு முன்னாடியே முடிஞ்சு எல்லாரும் என்ன கிளம்பிட்டாங்க. மிஸ் சொல்றீங்க? ஆமா, 1 ஹவர் ஆச்சு. இந்நேரம் அவன் வீட்டுக்கே வந்திருக்கணுமே. சரி மிஸ். ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பா, கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. என்னாச்சு கார்த்திக்? அண்ணே, டியூஷன் முடிஞ்சு 1 ஹவர் ஆயிடுச்சு அண்ணே. ஐயோ கடவுளே. அழாதீங்க அண்ணே, பதட்டப்படாதீங்க. ருத்ரா எங்கேயாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு உங்ககிட்ட சொன்னாலா? இல்ல சித்தப்பா, அப்படி எங்கேயும் அவ போக மாட்டா. டியூஷன் முடிச்சிட்டு நாங்க நேரா வீட்டுக்கு தானே வருவோம். ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? தங்கச்சி, இன்னொரு தடவை முத்தரசனுக்கு ஃபோன் பண்ணி பாருமா. பண்ணி பாரு.
நாட் ரீச்சபிள்னு தான் வருது. வெண்ணிலா இங்க பாரு, சும்மா பதட்டப்படாத. நீ இன்னொரு தடவை மாமாக்கு ட்ரை பண்ணி பாரு. வசதி யாரோ ஃபோன் பண்றாங்க. ஹலோ ஹலோ, யாரோ லேடி பேசுறாங்க, நீயே பேசு. ஹலோ, நீங்க யாருங்க பேசுறது? இது என் முத்து மாமா போனாச்சே. முத்து மாமானா? அவரோட பேரு முத்தரசன், என்னோட வீட்டுக்காரு. என் பேரு வெண்ணிலா. அவரோட போன் எப்படி உங்க கையில வந்துச்சு? வெண்ணிலா, நான் ராசாத்தி பேசுறேன், திருக்கழுக்குன்றம் சேர்மன். நான் சொல்ல போற விஷயத்த நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க. நாங்க திருக்கழுக்குன்றம் ரோட்ல இருந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ ஐயோ முத்து மாமா, வெண்ணிலா, ஹலோ ஹலோ. முத்து மாமாவுக்கு கத்தி குத்துப்பட்டு ஆஸ்பத்திரியில இருக்காரா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ, நான் அண்ணாமலை பேசுறேன். முத்தரசனுக்கு என்னாச்சுங்க? மாமா, கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. அம்மா இங்க பாரு, இங்க பாரு, ஒண்ணும் இல்ல வெண்ணிலா, இங்க பாரு. ஒண்ணும் ஆயிருக்காது. சொல்லுங்க. ஆமா, சீக்கிரம் வா. சீக்கிரம் கொண்டு வர விசாரிச்சு வந்துடுறேன். தண்ணி குடி. வந்துடும். என்ன வெண்ணிலா, நீ இப்படி பதட்டப்பட்டா என்ன பண்றது? அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்க வேணாமா? பதட்டப்படாம எப்படி கதை இருக்க சொல்ற? என் பொண்ண காணோம், என் முத்து மாமாவை குத்தி போட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நான் எப்படி பதட்டப்படாம இருக்க முடியும்? நானும் மனுஷி தானே. சரி, கண்டிப்பா இது ஸ்வேதாவோட வேலைதான். அவ வந்து அத்தனை பேசும்போதே நான் நினைச்சேன், அவதான், அவளேதான். அவளை விடக்கூடாது, அவளை விடக்கூடாது. சரிங்க, வந்துடும். அம்மா, வெண்ணிலா, வெண்ணிலா எங்க போறீங்க? அனி, அவ அங்க இல்லல்ல. இது நிச்சயமா ஸ்வேதாவோட வேலைதான். என்கிட்ட சவால் விட்ட மாதிரி குழந்தைய தூக்கிட்டு முத்து மாமாவையும் கத்தியில குத்தி இருக்கா. விடக்கூடாது அவளை. அண்ணன், உடனே கிளம்பி போய் மாமாவை பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சரிம்மா, எந்த ஹாஸ்பிட்டல்னு விசாரிச்சுட்டா நம்ம கிளம்பலாம். கலை, குழந்தைகளை பாத்துக்கோமா. நீங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அழகப்பா, மாசம் நிக்காம உங்களுக்கு பத்தா செய்யறேன். நான் பாத்துக்கிறேன். வா கார்த்தி, போலாம். பாத்து போயிட்டு வாங்க.
வாங்க உள்ள பார்த்துட்டு வரலாம். வா உள்ள போய் பார்க்கலாம். இப்போ அவர் எப்படி இருக்காரு? அவர் அபாய கடத்தை தாண்டிட்டாரு. இனிமே அவர் உயிருக்கு ஆபத்து இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நிச்சயமா நீங்க அவர் யார் என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர். இல்ல டாக்டர், அவர் போன் என் கையில தான் இருக்கு. அவங்க வைஃப் இப்பதான் எனக்கு கால் பண்ணாங்க. நாங்க தகவல் சொல்லிட்டோம். அவங்க வந்துட்டு இருக்காங்க. போலீஸும் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நானும் அப்படி பேசியிருக்க கூடாது. இந்த மாதிரி கேஸ்ல நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதனாலதான் நானும் அப்படி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. உங்க சமுதாய பொறுப்புணர்வுக்கு தலைவனுங்கிற மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரிங்க டாக்டர், அவங்க வீட்ல இருந்து வர வரைக்கும் நாங்க கூடவே இருக்கோம். ஓகே மேடம். டாக்டர் டாக்டர் பேஷண்ட்ட ரூம்க்கு ஷிஃப்ட் சரி, பண்ணிடலாமா? தாராளமா பண்ணிடுங்கம்மா. ஓகே டாக்டர். கேர்ஃபுல். थैंक यू. என்னாச்சு? இருங்க அவசரப்படாதீங்க. உள்ள இருக்கான், செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவனானு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி சரி இருங்க. டேய் வாடா. இருங்க. அவன் இங்கே தான் இருக்கான். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வெளியில ஒரு டாக்டர் வந்து பேசிட்டு போனாரு. அவங்க தான் முத்தரசனை நம்ம ஒளிஞ்சிருந்த கேப்ல கொண்டு வந்து இங்க சேர்த்தவங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, அந்த பொண்ணு ஏதோ பதவியில் இருக்கும் போலப்பா. ரொம்ப உஷாரா பேசுது. அதனால நம்ம எப்படியாவது அவங்க கவனத்தை திசை திருப்பி தான் நம்ம நினைச்சதை நிறைவேற்றிக்கணும். புரியுது. நானும் கவனிச்சேன். இப்ப நம்ம ஒன்று பண்ணலாம். என்ன? என்ன மாமா, இன்னும் அவங்க வரவே இல்ல? வர நேரம் தான். ஏதாவது டிராஃபிக்கா இருந்தா முன்ன பின்ன ஆகும். வந்துருவாங்க. பாவம் மாமா, அந்த பொண்ணு விஷயத்த சொன்ன உடனே அவங்க கதறி அழுதுட்டாங்க. தான் புருஷனுக்கு கத்தி குத்து பட்டுச்சேன்னு எவ்வளவு சங்கடமா இருக்கும் அவங்களுக்கு. என்னமோ நம்ம கண்ணில் பட்டதுனால ஆச்சு. வேற யாராவது கண்ணில் பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. யோ, அறிவு இருக்கா உனக்கு? ஹாஸ்பிடல்ல போய் செல்போனை பார்த்துட்டு வந்து எரும மாடு மாதிரி மேல மோதுற. யார பாத்துமா எரும மாடுங்கற? செல்போன்ல டாக்டர் மருந்து அனுப்பிச்சிருக்காரு. அத வாங்க போயிட்டு இருக்கேன். என்ன பாத்து சண்டை? யோ, நீ யார்ட்ட பேசிட்டு இருக்கற? உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இத பாருமா, பொம்பளைன்னு பாக்குறேன். இல்லனா அசிங்கப்படுத்திடுவேன். ஜாக்கிரதை தம்பி. இத பார், இப்படியே பேசினே இருந்தா செவுல திருப்பிடுவோம் பாத்துக்கோ. ஏய், கை வச்சிருவியா? எங்க வை பார்க்கலாம். பொம்பளைன்னு கூட பார்க்காம கையும் வாங்கிட்டு இருக்கற. அவ்வளவுதான் உனக்கு. உள்ள தூக்கி வச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கற? மாமா, அங்க ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வாங்க என்னன்னு பாப்போம்.
என்னாச்சு? எங்க கூட்டிட்டு போறீங்க? இல்லை மேடம், டாக்டர் இந்த பேஷண்ட்டை பக்கத்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண சொன்னார் மேடம். இங்கே வசதி குறைவா இருக்கான், அதான் டாக்டர் திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னார் மேடம். சரி, எந்த ரூம்? இந்த ரூம் தான் உள்ளதானுங்க. கூட்டிட்டு போங்க. உள்ள போ. சொல்லுங்க, வந்துட்டீங்களா? டேடி சரி சரி, வாங்க வாங்க, நாங்க ஹாஸ்பிடல்ல தான் இருக்கோம், வாங்க. வா வா. போடா. வா வா வா. போ போ. நல்லா உள்ள வாங்க. நீங்க 2 பேரும் இங்க இருக்காதீங்க, சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புங்க. வாங்க. என்னென்ன யாரையுமே காணோம். ஹலோ, என்னங்க, நான் அண்ணாமலை பேசுகிறேன். நீங்கள் சொன்ன இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கேஷுவாலிட்டி வார்டு இங்கே யாருமே காணோமே. சரி, இது ஒரு நிமிஷம், நான் அங்க வரேன். சரிங்க மாமா, அவங்க வந்துட்டாங்க. சரி வா. வரங்கம்மா. தங்கச்சி, இவங்க தான் நினைக்கிறேன். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண ராசாத்தி. இந்தாங்க அவரோட ஃபோன். இப்ப முத்து மாமாக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காரு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணு முழிச்சிருவாருன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்து பேசலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்லங்க, எனக்கு என் முத்து மாமாவை தூரத்துல இருந்தாவது பார்த்தே ஆகணும். கூட்டிட்டு போங்க. இப்பதான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. சரி வாங்க வாங்க. போய் பாருங்க. இல்ல, முத்தரசனை தான் இங்க கொண்டு வந்தாங்க. ஆனா இவர் எப்படி இங்க வந்து படுத்திருக்காருன்னு தெரியல. சரி வாங்க. மாமா, இந்த ரூமுக்கு தானே அவர் ஷிஃப்ட் பண்ணதா சொன்னாங்கன்னு சொன்னேன். இந்த ரூமுக்கு தானே ஷிஃப்ட் பண்ணாங்க. ஆனா அவரை உள்ள காணோம். என்ன சொல்ற நீ? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இந்த ரூமுக்கு தானே முத்தரசன் சார் ஷிஃப்ட் பண்ண சொன்னீங்க. உள்ள போய் பார்த்தா வேற ஆள் இருக்காரு.
என்ன சொல்றீங்க? முத்தரசனுக்கு நான் எப்ப ஒண்ணு ஷிஃப்ட் பண்ண சொன்னேன்? இல்ல டாக்டர், நீங்க சொன்னீங்கன்னு தான் 2 பேர் வந்து அவரை நான் யாரையும் ஷிஃப்ட் பண்ண சொல்லலையே. இப்போ உள்ள அவரை காணோம். எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. செக் பண்ணி பாருங்க, இங்கதான் இருப்பாங்க. உள்ள போய் பாருங்க. என்ன டாக்டர் அவர் சொல்லலங்கிறாரு? ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு டென்ஷன் ஆனனோ அதுவே நடந்துருச்சு. இது கண்டிப்பா அந்த ஸ்வேதாவோட வேலைதான். ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, விசாரிச்சு பார்க்கலாம். அம்மா, இங்க இருந்து பேஷண்ட் யாராவது கூட்டிட்டு போனது பாத்தீங்களா? வார்ட் பாய் தான் வந்து கூட்டிட்டு போனாங்க. நீங்க கூட வந்து கேட்டீங்கல்ல, இந்த ரூம் சொன்னாங்களே, அப்பதான் இந்த பக்கம் தூக்கிட்டு போனாங்க. ஐயோ, அந்த ஸ்வேதா இந்த ஆஸ்பத்திரி வார்டு பாய் யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு ரவுடிங்ல வச்சு என் மாமாவை கடத்திட்டு போயிட்டா. அவ கிரிமினல்ங்கிறத நிரூபிச்சிட்டா. அழாதீங்க. ஐயோ, அவர் இந்த ஆஸ்பத்திரியில தான் இருந்திருக்காரு. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அவரை பாத்துருக்கலான்னு. கத்தி குத்துப்பட்டு முத்து மாமா இப்ப என்ன நிலைமையில இருக்காரோ. என்ன மன்னிச்சிருங்க, சத்தியமா இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சாரி. ஐயோ, அவர் இந்த ஆஸ்பத்திரியில தான் இருந்திருக்காரு. 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா அவரை பாத்துருக்கலாம்ல. கத்தி குத்துப்பட்டு முத்து மாமா இப்ப என்ன நிலைமையில இருக்காரோ. ஐயோ கடவுளே, கடவுளே. அழாதீங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்க. கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இத பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்க முத்து மாமாவை கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ மேடம், ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ்னு ஃபோன் பண்ணிருந்தீங்க. சார், கொஞ்சம் இருக்கு மேடம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே சார். வாயா. சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும்னு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வாங்க சார் பார்க்கலாம். ஓபன் பண்ணுங்க. என்னாச்சு சார்? மேடம், நாங்க குற்றவாளிகளை ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள பிடிச்சதும் உங்க கணவரை மீட்டுட்டு உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். சரிங்க சார். ஓகே? ஓகே சார். வாயா. மாமா, இன்ஸ்பெக்டர் அவங்க தேடுறபடி தேடட்டும், நாமளும் தேடி பார்ப்போம். ஆமா ரசதி, அப்பதான் அவர் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். வாங்க போலாம். வாங்க. என்ன மாமா, ஸ்வேதா நம்மள ரொம்ப அக்கறையா காப்பாத்தி தண்ணியெல்லாம் அடிச்சு மயக்கத்தை தெளிய வைக்கிறான்னு பாக்குறீங்களா? அந்த ஸ்வேதா நான் இல்ல மாமா, நீங்க தான் மாத்திட்டீங்க.
மொத்தமா உருமாத்திட்டீங்க. உங்களை கடத்திட்டு வர சொன்னதே நான் தான். என் ஆளுங்க சரியான அறமண்டைனுங்க. அவசரப்பட்டு உங்களை கத்தியால குத்திட்டானுங்க. வேணாம் வேணாம் ஸ்வேதா. எனக்கும் வேண்டாதான் மாமா. கத்தி எல்லாம் குத்தி உங்க மேல கீறல் விழுறதெல்லாம் வழக்கமா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஆனா இப்போ உங்க உடம்புல ரத்தத்தை பார்க்கும்போது எனக்கு எந்த வலியும் வரல. ஏன்னா இதுக்கு முன்னால உங்களை கட்டிக்கணுங்கிற வெறி இருந்துச்சு. அந்த வெறிய முதல்ல அழிக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் மாமா ஊரே ஒண்ணு கூடி என்னை அசிங்கப்படுத்தி கழட்டடி தாலியன்னு சொன்ன போது கூட நான் கழட்டவே இல்லை. எப்போ நீங்க எனக்கு சுத்தமா வேண்டாம்னு முடிவு பண்ணணும் அப்பவே என் கழுத்துல இருந்த தாலி அறுத்து உங்க பொண்டாட்டி வெண்ணிலா கழுத்துல வீசிட்டு வந்துட்டேன். வீசினது என் தாலிய மட்டும் இல்ல, உங்க மேல நான் வச்சிருந்த ஆசையும் தான். எத்தனை நாள் நான் உங்களுக்காக தவம் கிடந்திருப்பேன். என்னையே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்களே. எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் கல்யாணம்னு எத்தனை நாள் மனசுல கோட்டை கட்டியிருப்பேன். ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் நின்னப்போ அடுத்த தடவை நடந்துரும் அடுத்த தடவை நடந்துரும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன். இனிமே வேற எந்த பிரச்சனையும் வராதுன்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? மனசார அவங்கள விரும்பினது மட்டும்தான் காரணம். ஆனா காணல் நீர் மாதிரி அத்தனையும் பொய்யா போனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கணும்? இனிமே எனக்கு நீங்க தேவையில்லை. எனக்கு இப்போ சொத்து மட்டும்தான் வேணும். உங்க சொத்து மொத்தத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துட்டா இங்க இருந்து நீங்க உயிரோட போலாம். இல்லனா யாருக்கிட்ட பேசுற? மயக்க ஊசி போட்டு மிரட்ட பாக்குறியா? என் உயிரில் அடி ஒரு ஒண்ணு பண்ண முடியாது. நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னா எனக்கு தெரியும். அது கூடவா எனக்கு தெரியாது? ஏன்னா எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. அவ்வளவு சீக்கிரமா வழிக்கு வந்துருவீங்களா? எங்க தட்டினா எப்படி விழுன்னு வித்தைய கத்துக்கிட்டு தான் இந்த ஆட்டத்துக்கே வந்திருக்கேன். ஆடி பாத்துடலாமா? பெரியப்பா, அந்த ஃபைல கொடுங்க. இந்தம்மா. முத்தரசு மாமா, இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க. நான் சொல்றேன்ல, என் உயிரே போனால் கையெழுத்து போட மாட்டேன். ஏய், கூட்டிட்டு வாங்கடா. என்ன விடுங்க, என்ன விடுங்கன்னு சொல்றேன்ல. ருத்ரா, அப்பா, ருத்ரா, ருத்ரா விட்டு. என்னாச்சுப்பா? என் பொண்ணுக்கு ஏதாச்சு கொன்னுடுவா எல்லாத்தையும் கொன்னுடுவேன். இதுதான் அப்பா பொண்ணு பாசங்கிறது. ஆடாட்டியும் தான் உயிர் ஆடுமா? இப்ப ஆடுதா மாமா? அப்பா விட சொல்லுங்கப்பா.
சும்மா ஈரக்கொலையெல்லாம் நடுக்கும் வருமே. என்ன மாமா, ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே என் உயிரே போனாலும் உயிரே போனாலும். தோ இந்த உயிர் போனா பரவாயில்லையா? போ. அதெல்லாம் விடுங்க. இப்ப எனக்கு தேவை ஒண்ணுதான். அது உங்களோட சொத்து மட்டும்தான். அத வித்து எனக்கு தேவையான விஷயங்களை நானே சாதிச்சுப்பேன். ஒழுங்கா பத்திரத்துல கையெழுத்து போடல உங்க உயிர். தோ உங்க பொண்ணு ருத்ரா இருக்கால, ஐம் வெரி சாரி, அவ இனிமே இருக்க மாட்டான். ஸ்வேதா, வேணாம் ஸ்வேதா, வேணாம். என் பொண்ணை விடுறா, என் உயிர் எடுத்துக்கோ. என் பொண்ணை விடுறா, என் பொண்ணை வீட்டுல கொண்டுருவோண்டா. இப்ப கையெழுத்து போடுறீங்களா இல்ல? போடுற கையெழுத்து போடுற. எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இந்த ருத்ரா, உத்ரா, வெண்ணிலா, பொன்மகள் இவங்க தான் உயிர். என்னையதான் நீங்க ஒரு மனுஷாவே மதிக்கலையே. போடு, கையெழுத்து போடுங்க. நீங்களே என்ன மதிக்காதப்போ நான் மட்டும் எதுக்கு உங்க ஆசா பாசத்துக்கு மதிப்பு கொடுக்கணும்? கையெழுத்து போடுங்க. இந்த ஸ்வேதாவுக்கு ஜெயிக்கிறது நான் ரொம்ப பிடிக்கும். இது போதும். இத மட்டும் வச்சு உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் என்ன கதிக்கு ஆளாக்குறேன்னு பாருங்க. என்ன வேணா போன வெண்ணிலா மேலேயோ என் குழந்தைங்க மேல ஒரு கீரல் பட்டாலும் குறவளை கடிச்சிருவண்டி, கொன்னே போட்டுருவேன். இந்த ஸ்வேதாவை பத்தி உங்களுக்கு இன்னும் முழுசா புரியலன்னு நினைக்கிறேன் மாமா. சொத்தை விட இந்த உலகத்துல அனுபவிச்சு சந்தோஷப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் இப்ப பண்ண போறேன். எப்படி? ஏய், மறுபடியும் எதுவும் சொதப்பிடாம பாத்துக்கோங்க, புரியுதா? கூட்டிட்டு போ. ஓகே.